நாகர்கோயில் பகுதி அட்டா மார்க்கெட். இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவரை பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி ஐயாவுக்கு எந்த ஊர்? தாளக்குடி பக்கமா? சொந்த வீடா? வீடு சொந்த வீடு தான். வீட்டில் யாரெல்லாம் உண்டு? யாரும் இல்லை. அம்மா அப்பா எல்லாம் போயாச்சு. உடன்பிறப்புகள் எல்லாம் சப்போர்ட் இல்லை, எல்லாம் இருக்கு. சப்போர்ட் நீங்கள் தான் ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்படி தானே? நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லை, அப்படி தானே? சரி, திருமணம் ஆயாச்சா? ஆகல. என்ன சின்ன வயசுல என்ன வேலை பார்த்தியா? சின்ன வயசுல மட்டல் லோடா? ஓ, லோடு ஏற்றியது. ஓ, காலை என்ன ஆச்சு? ஐயோ, வாட்ச்மேன் வேலையை போன இடத்துல திருட வந்தவன் உங்களை வெட்டிட்டானா? வெட்டிட்டு திருடிட்டு போனானா? ஒன்றும் பண்ண முடியல. கம்பெனியில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் பார்த்து அப்புறம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது. அடுத்து வேலையை செய்ய முடியாது. வாட்ச்மேன் வேலையை பார்க்கல. அந்த திருட வந்தவன் பிடி கிடச்சா? பிடிச்சாச்சா? பிடிச்ச அவர் எந்த ஊருக்காரரு? பணகுடிக்காரரு. என்ன திருட வந்தாரு உங்க தோட்டத்தில்? நைட்டு ஏதாவது பணம் இருக்கான்னு பார்க்க வந்ததா? பொருள் ஏதாவது எடுத்தாரா? எடுத்திருக்காரு. உங்களை வட்டி போட்டுட்டு எடுத்துட்டு போனாரு. ரெண்டா பிடி கிடச்சி. அவர் திருட வந்த நிமித்தம் நம்ம வாழ்க்கையே போயாச்சு இல்லையா? அதுக்கடுத்து வேலை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. என்ன எத்தனை வருஷம் ஆச்சு வெட்டுப்பட்டு? 4 வருஷம். ஓ, 4 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னால் வேலையை போயிட்டு இருந்தியா? அதுக்கடுத்து வேலை செய்ய முடியாது. காலு இப்படி இருக்கனால ஒரு காலில் தான் விட்டா, 2 காலில் விட்டா? ஒரு காலில். ஓ, அந்த வெட்டோட தீர்ந்து வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கு இல்லையா? அப்போ உதவித்தொகை ஏதாவது கிடைக்குதா? கிடைக்குது. ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் அரிசியும் ஒரு 1000 ரூபாயும் கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு ஓடுது. சொத்து எவ்வளோ இருக்கு? 2 சென்ட். அதில் ஒரு சின்ன வீடு இருக்கு. இடிஞ்சு விழுந்தாச்சு. செய்து தரல. ஓ, வீட்டு வரி கட்டுது. கரண்ட் பைசா வேற? கரண்ட் போயிருக்கா? கரண்ட் இல்லை. கரண்ட் மீட்டர்லாம் போச்சா? இடிஞ்சு கிடக்கு. அந்த லைனை கட்டி எடுத்து சப்ளை இல்லை. இப்போ கரண்ட் விளக்கே இல்லை இப்போ வீட்டில். ஓ, மெழுத்திரியோ மண்ணெண்ணெய் விளக்கோ மெழுத்திரியோ, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. யாருமே எதுவும் செய்து தரல உங்களுக்கு. மெம்பர் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா? மெம்பர், உங்கள் வார்டு மெம்பர், அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னீங்களா? ஏதாவது தெரியும். ஏன்னா இப்போ ஏழைகளுக்கு இலவச வீட்டு திட்டம் எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் கிடைக்கும் இல்லையா? அது எதுவும் கிடைக்கல இல்லையா? நம்மகிட்ட காசே இல்லை, வேலை செய்ய முடியாது. எப்படி அன்னைக்கு இந்த 1000 ரூபா வச்சு தான் ஓடுது. யாராவது தரக்கூடியதை வச்சு சாப்பிடாது. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிடாது அப்படியே வழியெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நீ எப்படியே போனால் என்ன செய்யுதுன்னு தோணுது வாழ்க்கை? நல்லபடியாக வாழ்க்கை கட்டினா நல்லது, இல்லைன்னா சிக்கல் தான், பெரிய பாடு தான் இல்லையா? வேற கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா? ஒன்றுமே இல்லை. அப்போ நல்ல காலத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கும் வீட்டில் குடும்பத்தில் யாரும் இல்லை. இனி அதுக்குள்ள காலம் தாண்டியாச்சு. இனி வாழ்க்கை எத்தனை காலம் இல்லையா? இனி ஒரு குடும்பத்தை விதிமுறை, அது விதியை மாற்ற முடியாது. அப்போ எழுதின ஆளுக்கு மேலே தப்பு இல்லையா? எழுதின ஆளு எழுத்தை கெடுத்துட்டாரு. நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியாது. வேற ஒரு சாமியார் சொன்னார், எங்ககிட்ட வாங்க, அவங்க தலையெழுத்தை மாற்றி தரேன். அது எப்படி? அவங்க போனால் நடக்குமா? நல்ல திசையோட தெய்வம் இல்லையா? அவங்க தலையெழுத்தை மாற்றுவாங்களா?
ஓ மாற்றி விடக்கூடிய ஆளும் உண்டு மறைச்சி விடக்கூடிய ஆளும் உண்டு இல்லையா? அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நம்ம பட வேண்டிய பட்டு தான் ஆகணும் இல்லையா? வேறு வழி இல்லை. சரி, வேறு வாழ்க்கை வரலாறு புராண கதை ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. உங்கள் பேர் என்ன? என் பேர் வைகுண்ட பாஸ்கர். வைகுண்ட பாஸ்கர். எத்தனை வகுப்பு படிச்சிய? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு அந்த மண்டையில் ஏறல. ஓ படிப்பு மண்டையில் ஏறல. எம்லாண்ட் ஆஃபீஸர்லாம் பட்டோட சர்டிஃபிகேட்டுக்கு பயிற்சி போட்டு வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. அதில் அந்த ஊரில் உள்ள ஆட்கள்லாம் தட்டி விடுது, இந்த ஆள் வேலை கொடுக்கக்கூடாது இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்லாம் ஆனால் அப்படியே இருக்கு. அப்போ நமக்கு நல்ல பேர் இல்லை ஊரில். ஆமாம், ஊரில் இப்போ விரோதிகள் தான் இல்லையா? ஒரு வழியும் பிழைச்ச விட மாட்டேன் இல்லையா? இப்போ நமக்கு மேலே இருக்க அவர் தான் துணை, வேற ஒரு துணையும் இல்லை இல்லையா? ஏதோ ஒரு 1000 ரூபா கிடைக்குது, ரேஷன் கிடைக்குது, அதாச்சும் ஓடுது. சரி, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம சாப்பிட போமா? கையில் காசு ஒன்றும் இல்லை, கையும் ஊனமா? கையும் உங்கள் அம்மா பெற்றெடுத்துக்கிட்ட வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வரக்கூடாது. ஓ அந்த தானே. ஓ சின்ன வயசில் அப்படி. ஓ அப்போ மாற்றுத்திறனாளி. இப்படி போனது தான். ஓ அப்படி போனது இல்லையா? அதுக்கு பிறகு தான் இந்த கையில் நல்லா பலமாக இருந்து சின்ன என்ன வேலை. ஓ அப்போ அந்த கை செயல்படாது, அது செயல்படாது இல்லையா? என்ன செய்ய, தலையெழுத்த என்ன செய்ய முடியும்? எல்லாம் படைச்சவன் மேலே பாரத்தை போட வேண்டியது இல்லையா? சரி பார்ப்போம். ஓகே, பழைய காலத்து புராண கதை பாட்டு ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்கள் சோக கதையை ஒரு படமே எடுக்கலாமே. படம் தான் நம்மளுக்கு சாமி பாட்டு அப்படி கேட்குறது. பாட்டெல்லாம் சாமி பாட்டு காப்பிய ஐயா துணை, ஐயா துணை, ஏக பகவான் படைத்த ஆண்டவரே. அவ்வளோதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது இப்போ. போகல, இப்போ தெய்வங்களை நம்ம கண்டுகொள்ளலை. அதனால இனி எழுதின பிரகாரம் நடக்கணும் விட்டாச்சு இல்லையா? சரி சரி பார்ப்போம். ஓகே.